கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்கு இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இந்த அதிகாலை வெளிச்சத்தின் மூலமாய் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. 2 காரியத்தை இங்கே ஆண்டவர் காலைவெளியிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசுகிறவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தின் தேவன். ஏசாயா தீர்க்கன் எழுதும் பொழுது அவர் சமாதான பிரபு என்று எழுதுகிறார். அப்படியானால் இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவருக்கும் சமாதானத்தை தந்திருள்வாராக. குடும்பத்திலே, பிள்ளையின் வாழ்க்கையிலே, கணவருடைய வாழ்க்கையிலே, வேலையிலே, தொழிலிலே, போராட்டங்கள் இருந்த உலகத்திலே நமக்கு தேவை சமாதானம். சமாதானம் இல்லை என்று சொன்னால் குடும்பத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. ஆண்டவர் இந்த காலவெளியிலே சமாதானத்தை கொடுப்பது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். அவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சீசர்களுக்கு கட்டளையிட்ட வாக்குத்தத்தம், நீங்கள் உலகமெங்கும் சென்று என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், மோசேயோடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். முற்பிதாக்களின் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களுக்கு சமாதானத்தை மட்டுமல்ல, பெரிய நன்மைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை வாழ வைத்து அருமையாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.